வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அமானுஷமான கதைக்கு தாங்க இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அதாவது பேய் கதைனா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பேய் வந்து ஒரு காட்டிட்டு போகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் சும்மா ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வர திகில் மட்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான விறுவிறுப்பான அமானுஷமான கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு கதை. எல்லாரும் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க, ப்ரோ அந்த ஒன்லைனை சொல்லிட்டு கதையை சொல்லி. ஒன்லைன் என்ன தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது ஃபுட் டெலிவரி பாய் ராத்திரி போகும்போது ஒரு வேண்டாத வேலையை பண்ணதுனால அவரும் அவர் குடும்பமும் எந்த லெவலில் அமானுஷத்தை அனுபவிச்சாங்க, அந்த ஸ்பாட்டில் அமானுஷத்தை அனுபவிச்சார் மனுஷன் எப்படி இருந்தா அப்படிங்கிற கதையை நபரே நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாப்புல. அவருக்கு நடந்த கதையை, அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நண்பி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என் ஃபேஸே இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அங்கே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி இப்போவே ஆளில் கொடுத்து வச்சிருங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக உண்மையான கதைகள் பேய் கதைகள் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. சம்பவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த மதுரை மாநகரில் ஒரு நார்மலான கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க சுப்பையா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபருங்க. அவருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது ஏஜ் ஒரு 35 to 36 இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த சம்பவம் நடந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க இல்லையா, அந்த நபரே இந்த சுப்பையான்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர் தான். தம்பி, என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அமானுஷமான கதை நடந்துச்சு தம்பி, உங்கள் ஸ்டோரிஸ்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா நம்மகிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தான் அப்படி அச்சு பிளராமல் அந்த அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த அண்ணா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணனுக்கு ஒரு 10-12 வயது மதிக்கத்துக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அவங்களுக்கு ஒரு மஞ்சுளான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான மனைவி இருந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு தனி வீட்டில் தனி குடுத்தமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, பையன் வளர வளர அவங்க பார்த்துட்டு இருக்க அந்த கூலி வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானம் அவங்களுக்கு பத்தலை. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கலப்பு திருமண லவ் மேரேஜ் அப்படிங்கிறனால இப்போ அப்பா வீட்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியான செலவு தான் ஆகும். ஏன்னா அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க, அதில் கொஞ்சம் சாப்பாடை பார்த்துப்பாங்க, நம்ம கொஞ்சம் வீட்டு வேலைகளை பார்த்துக்கலாம், பசங்களை பார்த்துக்கலாம்னு நினச்சாலும் இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கிற காரணத்தினால மாமியாருக்கும் மருமகளுக்கும் சுத்தமாக ஆகாதான். எப்போ மூஞ்ச பார்த்தாலும் அப்படி தூக்கி வச்சுட்டு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 10-12 வருஷம் ஆனால் கூட அவங்க இன்னும் அந்த ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா, அதாவது மாப்பிள்ளை சுப்பையா அவங்களுடைய அம்மா. ஸோ இதனால் அவங்க தனி கொடுத்தன தான் கம்பல்சரி இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் அந்த மாதிரி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வருமானம் பத்தாதனால அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ நம்ம ஊரில் தான் இப்போ பார்ட் டைமுக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கு பைக் ஓட்ட தெரியும், ஃபோனை பற்றியும் கொஞ்சம் நல்லா தெரியும், நீ வந்துட்டு இந்த ஃபுட் டெலிவரி பண்ணலாமல் நல்லா சம்பாதிக்கிறானுங்க பசங்க, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், என்ன அதில் தான் வருமானே அப்படிங்கிற மாதிரி அவர் சும்மா ஜென்ரலாக கேட்டாலும் அதுக்கப்புறம் வரும் ட்ரை பண்ணி சொன்னதுக்கப்புறம் இந்த அண்ணா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தா செம்ம ஷாக்கு. இவங்களுக்கு வருமானத்தை தாண்டி அந்த ஒரு ஃபீல்டில் ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுங்க. ஏன்னா இப்போ ஒரு கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து ஒரு 500 ரூபா சம்பாதிக்கும் போது அவன்கிட்ட மானங்கெட்ட கேள்வி கேட்கணும். அதாவது அந்த முதலாளி என்ன சொல்கிறாரோ அது ஃபுல்லாக அப்படி கேட்கணும். அவன் சொல்கிறதான் டைமு, அவன் சொல்கிற டைமுக்கு போகணும், வரணும், தூங்குறது நம்ம இஷ்டப்படி எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபீல்டில் அதை விட வருமானமும் அதிகமாக வருது. நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வண்டி ஓட்டணும் அப்படின்னா இன்னும் நமக்கு வருமானம் வருது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஓட்டியில் 10 ரூபா 12 ரூபா கொடுக்குற மாதிரி இல்லாமல் நம்ம எடுக்கிறதுக்கு தகுந்தாப்புல, நம்ம எடுக்கிற ஆர்டருக்கு தகுந்தாப்புல அமௌண்ட்டு நல்லா வருது. இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இது நம்ம தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுட்டு ஒய்ஃப்ட்டு வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் அந்த வேலை பார்க்க போகிறது இல்லை, எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் ஃபுல் டைமாக ஃபுட் டெலிவரி பண்ணுறேன், நம்ம இஷ்டத்துக்கு நினச்ச நேரத்துக்கு நான் லீவ் போட்டுக்கலாம், வச்சுக்கலாம், நம்ம எங்கனாலும் கோவில் பார்க் எங்கே போனால் நம்ம வந்துட்டு நீ கூப்பிட்ற நேரத்துக்கு என்னால் வர முடியும், ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப்கையும் சொல்லி சம்மதம் வாங்கிட்டு இந்த வேலையை ஃபுல் டைமாக இந்த அண்ணா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி நல்லா போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் பையன் வளரும்போது இன்னும் வருமானம் தேவைப்படும் போது அப்போ ஒய்ஃபே சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பகல் ஃபுல்லாக வண்டி ஓட்டுறீங்க, நான் பகலில் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தையல் தெரியுங்க, ஒரு மிஷின் மட்டும் வாங்கி தாங்க, கடன் வாங்கி நான் மிஷினில் சட்டை தச்சு நான் அதுலேருந்து வருமானம் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி கடன் வாங்கி வாங்கலைங்க, ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு தையல் மிஷின் வாங்கி அந்த மிஷின் வச்சு இப்போ ஒய்ஃபும் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தான் பையனை நல்லபடியாக வளர்த்து வரணும் அப்படிங்கிறனால 2 பேரும் உழைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் தான் இப்போ என்னென்னா, இப்போ அந்த அண்ணா பண்ண கூலி தொழிலை விட்டுட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஃபுட் டெலிவரி கேங்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கிடைச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருக்கோம், பசங்க கூட பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் எப்படி வருது அந்த மாதிரி 4-5 பசங்க கூட பேசிகிட்டு இருப்போம். அப்படி பேசி இந்த அண்ணனுக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஃபீல்டில், அதாவது ஃபுட் டெலிவரி ஃபீல்டில். அந்த பசங்கிட்ட இந்த அண்ணா ஐடியா கேட்குறாங்க, சஜஷன் கேட்குறாங்க, தம்பி எப்படி தம்பி ஓட்டுறீங்க, முடியல தம்பி, ஏன்னா ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சுங்க, 4 மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த அண்ணனுக்கு உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, பேக்
பெயின் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வருமானத்தை பார்த்தாங்க, நம்ம தான் ராஜா அப்படிங்கிறத பார்த்தாங்க தவிர்த்து, அதனால ஏற்படக்கூடிய அந்த உடல் விளைவுகள அந்த அண்ணா ஃபர்ஸ்ட்டு கவனிக்காம விட்டுருக்காங்க. அதுவும் வயசு வேற ஆயிருச்சு 35, 36 வயசு அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாரி பசங்கட்ட எப்படி ஓட்டம் விழுது தம்பி, நீங்கலாம் எப்படி ஓட்டுறீங்கன்னு கேட்கும்போது, அப்பதான் அதுல ஒரு பையன் சொல்றான், "அண்ணன் உங்களுக்கு வயசாட்டி ஏன் இன்னும் நீங்க பகல்ல போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நைட்டு வண்டி எடுத்து ஓட்டுங்க. வருமானம் வேற லெவல்ல வரும். அதுபோக டிராஃபிக் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. மைலேஜ் நெறைய கிடைக்கும். நல்ல எல்லாமே லாபம் தானா. நைட்டு ஓட்டி பாருங்கன்னு" சொல்லும்போது, அப்போ அந்த அண்ணா கேட்டிருக்காரு, "தம்பி என்ன நைட்டு எவன் தம்பி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான்னு" சொல்லும்போது, "ஒரு நாள் ஓட்டி பாருங்க நான் உங்களுக்கே தெரியும்னு" சொல்லும்போது, இந்த அண்ணா ஒய்ஃப்ட்டவே ஃபர்ஸ்ட்டு சம்மதம் கேட்டிருக்காங்க. முதல்ல ஒய்ஃப் ஒத்துக்கல. ஏன்னா, "நைட்டு எங்க நீங்க இப்படி எங்கள விட்டுட்டு நைட்டு போறேன்னு சொல்றீங்க. எங்களுக்கு பயமா இருக்குதுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு" சொல்லிட்டு அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் நார்மலா வீட்ல எப்படி பயப்படுவாங்களோ அந்த மாரி பயந்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பயத்தெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா இதில இருக்க பாசிட்டிவ், நெகட்டிவா சொல்லி புரிய வைக்கிறாங்க. "நம்ம இப்ப சிட்டில தான் ஓட்ட போறோம். எங்க பார்த்தாலும் போலீஸ் இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாதும்மா. நல்லா சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு நானும் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். உடம்பு வலி வராதுமா. டிராஃபிக்லாம் இருக்காது. ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்தா பண்றேன். நல்லா இல்லாட்டி விட்டுருதேம்மா. நான் பகல்லே ஓட்டுறேன்" அப்படிங்கிற மாரி அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க சுப்பையாங்கிறவங்க. சரின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த சுப்பையாங்கிறவங்க ஒரு நாள் நைட் ஓட்டி பார்த்துருக்காங்க. ஐயோ! அவங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷங்க. ஏன் அப்படின்னா, மைலேஜ் பயங்கரமா கிடைச்சிருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரூ. 500க்கு பெட்ரோல் போடுற இடத்துல ரூ. 250 ரூ. 300 தான் பெட்ரோல் செலவாகுதுங்க. ஆனா ரூ. 200 லாபமாகுது. ஆனா அதே மாரி அவங்களால ஓட்டவும் முடியுது. அது போக டிராஃபிக் இல்ல, பொல்யூஷன் இல்ல, எல்லாமே லாபம் அவங்களுக்கு. ஸோ நல்லா இருந்ததும் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்றாங்க, "இங்க பாரு நைட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிடிச்சிருக்குது. காலைல வந்தா நிம்மதியா தூக்கம் வருது. நம்ம பகல்ல எங்க போனாலும் கல்யாணம் வீட்டு எங்க போனாலும் நம்ம சேர்ந்து போ முடியும். நான் நைட்டே இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லைன்னு" சொன்னதுக்கப்புறம், "சரிங்க இது உங்க விருப்பம், உங்க தொழில் நீங்க பார்த்துக்கங்க. எங்களையும் பார்த்துக்கங்க" அப்படிங்கிற மாரி ஜென்ரலா வீட்ல ஒய்ஃப் என்ன சொல்றாங்களோ சொல்லி அந்த மாரி அந்த அண்ணாவுடைய லைஃப் அப்புறமும் நல்லா போய்க்கிட்டு இருந்திருக்குது. ஸோ அப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசம் ஆகுதுங்க. 4 மாசம் கழிச்சு தான் இந்த அண்ணனுக்கு நைட்டு ஒரு ஆர்டர் வருது. ஸோ அவுட்டர் தான் ஆர்டர் வருது. இந்த அண்ணா கொஞ்சம் 35, 36 வயசு அப்படிங்கிறனால அந்த அவுட்டர் பக்கம் போறது அந்த மாரி விஷயங்கள்லாம் பயப்படவே மாட்டாருங்க. எதுனாலும் வந்தா பார்த்துக்கலாம், வரட்டும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இந்த அண்ணன். அப்படி இருக்கும்போது தான் நைட்டு அவுட்டர் எந்த பக்கம் ஆர்டர் இருந்தாலும் வருமானம் நெறைய வருதா, எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடியவங்க. அப்படிதான் அன்னைக்கும் ஒரு ஆர்டர் வந்திருக்குது. அவுட்டர் ரொம்ப ஒரு தள்ளி இருக்க ஏரியால இருந்து வந்திருக்குது. இந்த அண்ணா அமௌண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு அந்த ரோட்ல கொஞ்சம் தூரமா வந்துகிட்டு இருந்திருக்காங்க ஆர்டர் எடுத்துக்கிட்டு. ரோட்ல 2 பக்கமும் பார்த்தா ஒண்ணும் கடை கிடையாது, ஒரு மரம் கிடையாது, ஃபுல்லா பொட்டல் காடுங்க. சும்மா ரோடு போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாரி ஒரு 6, 7 கிலோமீட்டர் தள்ளி போனா அந்த கிராமத்துக்கு வரும். அந்த கிராமத்துல தான் ஃபுட் டெலிவரி பண்ணணும். அப்படி இந்த அண்ணா போய்க்கிட்டே இருந்திருக்காங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்ல ஒரு கார் வந்துட்டு இருக்குதுங்க. நல்லாவே தெரியுது வந்துட்டு இருக்குது. திடீர்னு என்னன்னு தெரியல, பயங்கரமா பட்டார்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அந்த கார் அப்படியே இந்த அண்ணனுக்கு நேரா முட்டுற மாரி வந்தது. சடனா லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம், பயங்கரமான பெரிய பள்ளங்க. அவரு கார் அப்படியே அந்த பள்ளத்துல கவுந்து தலைகீழ விழுந்துருச்சு. பயங்கரமான சத்தம். இப்ப அந்த அண்ணா, "ஐயோ! என்னாச்சுன்னு தெரியலையே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வண்டிய விட்டு இறங்கி பார்த்தா, கீழ காரு தலைகீழ கிடக்குது. இந்த அண்ணனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அந்த அண்ணனுக்கு நெஞ்சு டம்மு டம்மு துடிக்குது. ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல அந்த அவங்க தப்பு உயிர் பழிச்சிருக்காங்க அந்த அண்ணன். அப்படி இருக்கும்போது அப்படி கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்போது விட்டுட்டு போக முடியாது. இல்ல என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த அண்ணா இறங்கி போய் பார்த்துருக்காங்க. ஃபோன் எடுத்துட்டு டார்ச் அடிச்சுட்டு இறங்கி போய் பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணால பார்க்க முடியாதாங்க அந்த காட்சிகள. அப்படி ரத்த கலரி அங்க இருக்கிற எல்லாமே, கார்ல எத தொட்டாலும் ரத்தம், அந்த மாதிரி ரத்தமா கிடந்துட்டு இருக்குதுங்க. கார்ல இருந்து புகை வேற வந்துட்டு இருக்குது. இந்த அண்ணனுக்கு பயம். என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யாருக்காச்சும் உயிர் இருக்கலாம்னு பார்க்கலாம்னு நெனச்சா கூட அந்தனால முடியல. அப்படி அவ்வளோ மோசமா இருக்குது அங்க இருக்கிற உடல்கள்லாம் பார்க்கும்போது. டக்குனு அந்த அண்ணா என்ன பண்றாங்க, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி, "இந்த இடத்துல இந்த மாரி ஒரு இடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு. சீக்கிரம் வாங்க. உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. வாங்க" அப்படிங்கிற மாரி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள அந்த அண்ணாவால ஒண்ணும் பண்ண முடியாம இருந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ அந்த அண்ணனுக்கு திரும்ப ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா தெரியல, அன்னோன் நம்பர் தாங்க. அட்டெண்ட் பண்ணி பார்த்தா ஃபுட் டெலிவரி வந்து இப்போ போட்டிருக்காருல ஆர்டர் போட்ட நபர். "ஏங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்க மாரி காமிச்சிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்கண்ணான்னு" சொல்லிட்டு அவரு கால் பண்ணி கால்ல திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த அண்ணா சொல்றாரு, "தம்பி இருங்க தம்பி, வர வழில ஒரு பெரிய ஆக்சிடென்ட், யாருமே இல்ல, பார்த்து முடிச்சுட்டு வந்துரும் தம்பி, ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு வந்துருன்னு" சொல்லும்போது, அது வரைக்கும் நான் என்ன பட்னியாக கிடக்கணுமா ஃபுட் ஆர்டர் போட்டு? இந்த பொது சேவை பண்ணுறவங்களாம் ஏன் இந்த மாதிரி தொழிலுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ட மணிக்கு பசியில் திட்டுறானா, இல்லை வேணும்னு இந்த மாதிரி தொழிலாளிகளை திட்டுறணும் எண்ணத்தில் திட்டுறானா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவன் பெரிய பணத்துமுறையில் அந்த பையன் திட்டிகிட்டு இருந்திருக்கான். இந்தன்னா அவன்கிட்ட ஹார்ஸாக பேச முடியாது இல்லையா, பேசினா ரேட்டிங்லாம் குறைச்சி விட்ருவாங்க. "தம்பி இரு தம்பி, சரி நான் வந்துடுது, உங்கள்கிட்ட நான் டெலிவரி பண்ணிட்டு நான் மற்ற பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, "இந்த வரேன் தம்பி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நமக்கு நம்ம தொழில் தான் முக்கியம், வீட்டில் புள்ள குட்டி முக்கியம், நம்ம ஆம்புலன்ஸ் நம்ம கடமை, ஆம்புலன்ஸ் கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி மேலே ஏறி வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த இடத்த விட்டு திரும்புகிறாங்க. திரும்பும்போது தான் இன்னொரு விஷயத்த பார்க்குறாங்க. ஏதோ நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு சத்தம் காருக்குள்ளே இருந்து.
சடனா என்னடா சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். காரை விட்டு அந்த பேனட்டு கிட்ட வெளியே கீழே கிடக்குதுங்க. என்ன ஒரு டேப்லெட்டு, கேம் விளையாடுற மாரி ஒரு டேப்லெட் நல்லா பெருசாவே இருக்குது. இத பார்த்தோனே எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த அண்ணனுக்கு அந்த ஒரு கெட்ட எண்ணம் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பையன் வந்துட்டு டெய்லி வீட்டுக்கு போனா நம்ம ஃபோன வாங்கி கேம் ஆடிட்டு இருக்கான். நம்ம வீட்டுக்கு போனா நம்ம ஃபோன் யூஸ் பண்ண முடியல. அதனால வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் இவங்க உயிரோட இருப்பாங்களா இல்லைன்னு தெரியல. இல்லாட்டி இப்ப நம்ம போனதுக்கப்புறம் எவனாச்சும் வந்து பார்த்து அந்த டேப்ப தூக்கிட்டு போனா, எப்படி எவனாவது எடுத்துட்டு தானே போறான். இவங்களுக்கு போய் சேரவா போகுது. நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு கெட்ட எண்ணம் அன்னைக்கு அந்த டைம்ல அந்த அண்ணனுக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க நெனச்ச மாரி அந்த டேப்லெட்ட தூக்கி என்ன பண்றாங்க, அவங்க பைக்ல சைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சைட்ல பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ள தூக்கி போட்டு இந்த அண்ணா ஃபுட் டெலிவரி பண்ற அந்த லொகேஷனுக்கு போயிட்டு டெலிவரி பண்ணியாச்சு. அப்பவும் டெலிவரி பண்றவன்ட்ட சொல்றாங்க, "தம்பி நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. இந்த அண்ணா அவங்களுடைய ஃபோன்ல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த விபத்து நடந்த அந்த கார, அந்த ரத்தமா இருக்கிறதெல்லாம். தம்பி இங்க பாருங்க தம்பி, என் ஃபோன்ல நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நடந்த ஆக்சிடென்ட். எப்படி ரத்த கலரையா கிடக்குறாங்கன்னு பாருங்க. இவங்கள எப்படி தம்பி ஒத்தையில விட்டுட்டு வர சொல்றீங்க? என்னமோ போங்க தம்பி. ஏன் தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ தெரியல." அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அண்ணா அந்த ஃபோன்ல இருக்க ஃபோட்டோ காமிச்சதுக்கப்புறம் அதை வாங்கி பார்த்துட்டு, "அண்ணா சாரிண்ணா, எனக்கு பசி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நான் இங்கே உண்மையை சொல்கிறீங்களா இல்லை பொய் சொல்கிறேன்னு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு ஏதாச்சும் ஏமாற்றிட்டு லேட்டாக வருவாங்கன்னா அங்கங்கே சுற்றி டீயை குடிச்சிட்டு அதனால நினச்சி திட்டுட்டேன்னா மன்னிச்சிருங்க." அப்படிங்க மாதிரி அவரும் தன்மையாக இறங்கி வந்து சாரி கேட்டாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, அப்படி ரிட்டன் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா, எதிர்பாராத விதமாட்டி இந்த அண்ணாவுடைய டயரும் பஞ்சரு. ஆக்சுவலி இந்த அண்ணா அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்த இடத்தெல்லாம் தாண்டி தான் அவங்க வீட்டுக்கோ இல்லை வந்துட்டு அடுத்த லொக்கேஷனுக்கோ போய் ஆகணும். ஏன்னா இது ஒரு கிராமம், இங்கெல்லாம் எந்த ஆர்டரும் இதுக்கப்புறம் வராது. ஸோ அப்போ இந்த அண்ணா வந்துட்டு இருக்கும்போது இப்போ இவங்களுடைய டயரும் பஞ்சர் ஆகி போச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வண்டி டியூப்லெஸ் டயர் கிடையாதுங்க. ஓட்டிட்டு வந்தோம் அப்படின்னா வண்டி டியூப் கண்டமாயிரும், ரிம்மும் சேர்ந்து கண்டமாயிரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால உருட்டிட்டு தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அண்ணா பண்ணுறாரு, வண்டியை விட்டு உருட்டிட்டு சரி நம்ம நண்பனுக்கு எவனுக்காச்சும் கால் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்துருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்தா அந்நேரம் எவனும் ஃபோனே எடுக்கல அந்த அண்ணா அடித்த காலுக்கு. அப்போ வேறு வழி இல்லை, நம்ம மெயின் ரோடு வர உருட்டிட்டு தான் பொய்யாகணும் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அண்ணா அந்த வழியாக அப்படியே கொஞ்சம் தூரம் உருட்டிட்டு வந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்காருங்க. அப்படி உருட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சட்டனாக யாரோ ஒருத்தர் இந்த அண்ணா பின்னாடி தோள்பட்டையில் கை வச்சிருக்காங்க. கை வச்சோன்னே அந்த அண்ணா கொஞ்சம் நைட்டு காட்டுக்குள்ளே யோசிச்சு பாருங்க, யாரோ வந்துட்டு ஷோல்டரில் கை வச்சா எப்படி இருக்கும். சடனாக அந்த அண்ணா நின்றுட்டு யாருப்பா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாருங்க. அப்படி திரும்பி பார்த்தா யாரோ ஒரு நபர் நிற்கிறாரு. அவர் வந்துட்டு, "தம்பி என்னப்பா ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, எதுவும் ஹெல்ப் பண்ண கேளுங்க தம்பி, நான் பண்ணுறேன் தம்பி" அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த அண்ணனுக்கு திரும்பியும் நெஞ்சு டம்மு டம்மு துடிக்க ஆரம்பிக்குது. யார் இந்த நடுராத்திரியில் இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கா, "ஐயா எனக்கு ஒன்றும் ஹெல்ப் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா பதட்டத்தில் ஹெல்ப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இந்த அண்ணா திரும்ப கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டிட்டு போகும்போது, "தம்பி எதுவும் வேணா கேளுங்க, இந்த காட்டுக்குள்ளே உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, வண்டி வேற பஞ்சர் மாதிரி இருக்குது, இங்கேருந்து ரோட்டு வேற உருட்டிட்டு போகிறீங்களா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண கேளுங்க தம்பி" சொல்லும்போது இந்த அண்ணா அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரிப்ளை கூட பண்ணாமல் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. "சரி நான் பேசுகிறது நீங்கள் கேட்குற மாதிரி தோணல, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் என்னை நினச்சி பாருங்க, இல்லை என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் தம்பி, உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன்" அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காருங்க. இவருக்கு ஒன்றும் என்னடா இவன் வளர்றான், ஹெல்ப் பண்ணு கேட்டால் முன்னாடி வந்து நிற்பேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அண்ணா வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உருட்டிக்கிட்டே அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கிட்ட வந்துருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சா, ஆளை தூக்கிட்டு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் டவுட். ஆனால் ஆம்புலன்ஸ் வந்ததுக்கான எந்த ஒரு தடையும் இல்லைங்க. இப்படி ஒரு கோர விபத்து நடந்திருக்குன்னா கண்டிப்பாக போலீஸ் வந்திருப்பாங்க, ஏரியாவை பேரிகேட் பண்ணியிருப்பாங்க, மேபி ப்ரெஸ்ஸு கூட வந்திருக்கலாம். ஆனால் யாருமே வரல. இந்த அண்ணனுக்கு ஒரு பயங்கரமான இன்னொரு ஷாக். அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணன் யோசிக்கிறாங்க, இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், அங்கேருந்து டேப் எடுத்துகிட்டு வந்துட்டோம், மேபி அவங்கக்கிட்ட பர்ஸ் இருக்கலாம், இல்லை செயின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணனுடைய மூளை அந்த லெவலுக்கு கொஞ்சம் பயங்கரமாக அந்த டைமில் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தான் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, எப்படி இதை எவனா தான் எடுத்துகிட்டு போகிறான், இப்போ இறந்து போனால் கூட எப்படி யாருக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இந்த அண்ணா அவங்க பண்ணுற கெட்டதையே அவங்க நல்லது மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப போய் காரில் ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பைக் அந்த பக்கமாக ஸ்டாண்டு போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. திடீர்னு அந்த அண்ணா அலறி கத்திட்டாங்க. ஏன் தெரியுமா, எடுத்து வச்சதுல என்ன ஆயிட்டுனா, உங்களுக்கு காலுக்குள்ள பயங்கரமான பெரிய ஆணி மாதிரி ஏதோ ஒண்ணுங்க உள்ள இறங்கிருச்சு. இறங்கி எங்க செருப்பு இப்படி இருக்குன்னா, இப்ப கீழே இது செருப்பு இது கால்னு வச்சுக்கோங்க, ஆணி குத்தி இறங்கி மேலே வந்துருச்சு. மனுஷன் துடிச்சு கத்திட்டாப்புல. என்ன பண்ணுறேன்னு தெரியல, அந்த மாதிரி கத்தி அலறி பைக்குக்கிட்டே உட்காந்துட்டு அலறாரு. என்ன பண்ண முடியும், காட்டுக்குள்ளே யார் இருக்கா, ஒருத்தர்ல ஐயோ இப்படி வலிக்குதா அப்படி மாதிரி கத்திட்டு இருக்கும்போது தான் சடனாக இப்போ அந்த அண்ணா கீழே குனிஞ்சு ஆணியை பார்த்து பார்த்தீங்கன்னா வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு நிழல் தெரியுதுங்க. என்ன நிழல்னு பார்த்தா அந்த நபர் ஹெல்ப் பண்ண கேளுங்க நான் வரேன்னு சொன்னார் இல்லையா, அவரு முன்னாடி வந்து நின்றுருக்காரு.
நின்னதும் கூட இவர் என்ன பண்றாரு, இந்த அண்ணனுக்கு வலி தாங்க முடியல. துடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அந்த அண்ணன் பார்த்தாலும் இந்த அண்ணன் அந்த அண்ணன அவர கண்டுக்காம இவரு பாட்டு அந்த வலியில துடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. அப்போ அவரே என்ன பண்றாருன்னா வந்து, "தம்பி என்னாச்சு தம்பி? ஆணி குத்திருச்சா? இருங்க தம்பி இருங்க நான் பார்க்குறேன், என்னன்னு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு கால குடுங்கன்னு சொல்லும்போது, ஏங்க இந்த லெவலுக்கு ஒருத்தர் வந்து இறங்கி ஹெல்ப் பண்ண வராருன்னா, கண்டிப்பா கால குடுக்காமயே இருப்போம். இருந்தாலும் அவர் அந்த அண்ணன் என்னன்னா பொறுமையா கால குடுத்துட்டு, "அண்ணா பார்த்து" அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா அவர்ட்ட பார்த்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்போ "கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோங்க தம்பி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆணிய புடிச்சு சட்டனா உருவிட்டாருங்க. உருவினால அந்த அண்ணனுக்கு இன்னும் வலி. ஏன்னா யோசிச்சு பாருங்க எப்படி வலிக்குன்னு சொல்லிட்டு. உருவினதும் இந்த அண்ணன் பயங்கரமா கத்தி இன்னும் கால புடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது தான் இந்த அண்ணன் லைட்டா அந்த இப்படி பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு முன்னாடி இருந்த நபர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆணிய உருவும்போது ஆணி ஃபுல்லா ரத்தமா இருக்கும் பாருங்க. அந்த ரத்தத்த ஃபுல்லா நாக்குல வச்சு அப்படி வலிச்சுக்கிட்டு ஒரு மாரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்து, "யோவ் என்னய்யா பண்ற? என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி அவர விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்திருக்கிறாருங்க. பின்னாடி தள்ளி வந்து அந்த அண்ணா பைக் அதுக்கு மேல அந்த அண்ணா பின்னாடி தள்ளி போ முடியல. என்ன பண்றா அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்திருக்காருங்க அந்த அண்ணன். அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னா, அப்படி இவரே பார்த்துட்டு இருந்தவரு, "ரத்தம் காலி ஆயிருச்சே. கால்ல ரத்தம் வடியுதுல்ல, கால குடு" அப்படிங்கிற மாரி கால கேட்டிருக்காராம். அந்த கால பிடிச்சு இழுக்கும்போது தான் அந்த டைம் என்ன ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரு ஃபோன் வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த ஃபோனே சடனா திரும்ப கால் வந்திருக்கு. யார் கால் பண்ணியிருக்காருன்னா, இந்த அண்ணா ஒரு நபருக்கு பைக் பஞ்சர் ஆச்சுன்னு கால் பண்ணாரு இல்லையா? அந்த நபர் இப்ப திரும்ப அந்த அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ண மறு செகண்ட் என்ன ஆயிருக்குன்னா, இவரு முன்னாடி கால் பிடிச்சிட்டு இருந்தவரு அந்த அண்ணன் ஃபோன பார்த்திருக்காரு. ஃபோன பார்த்துட்டு திரும்பி பார்த்தா, முன்னாடி இருந்த அந்த நபரையே காணோம். கால் வந்த சத்தத்துல. இப்ப அந்த அண்ணன் ஃபோன் எடுத்துட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அவசர அவசரமான்னு சொல்லிட்டு ஃபோன அட்டெண்ட் பண்ணியிருக்காருங்க. அட்டெண்ட் பண்ணா பேட்டரி இல்லன்னு சொல்லிட்டு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயி போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க பயங்கரமா திண்டாடி இருந்துட்டு இருக்காங்க. அவங்களால எந்திரிச்சு ரொம்ப வேகமா ஓடவும் முடியாது. பைக்கையும் உருட்டிட்டு போ முடியாது. இந்த மாரி கால வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சுத்தி முத்தி பார்த்தா இந்த பக்கம் ஆக்சிடென்ட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஏதோ விளக்கெரியிற மாரி ஒரு ஏதோ கோவில் இருக்கிற மாரி அமைப்பு இருந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ கோவிலுக்கு பதிலா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ்யம், கெட்ட சக்தி இருக்கிற மாரி இருக்கு. நம்ம கோவிலுக்கு போனா கடவுள் நம்மள காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்றாங்க, பொறுமையா நடந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படியோ அந்த ஒத்த கால வச்சு நொண்டி நொண்டி அந்த கோயிலுக்கு கிட்ட போய் கோயில் உள்ள போய் சேர்ந்துருந்தாங்களாங்க. அது என்ன கோயில்னு கூட அந்த அன்னைக்கு பார்க்கல. அப்படி கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டு கோயில்ல நிம்மதியா உட்கார்ந்துட்டு கடவுளே நீங்க தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த கோவில்ல உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்திருந்து ஒரு 1/4 மணி நேரம் டு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஃபோன் வேற சார்ஜ் இல்ல. அப்புறம் தான் யோசனை வருது, நம்ம பைக்கில் ஃபோனை சார்ஜ் போட்டா சார்ஜ் ஏறி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது தான் அடுத்து ஒரு சில நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த அண்ணாவுடைய பைக்கை யாரோ ரோட்ல இருந்து 2 பேர் திருடிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பைக்கில் லைட் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி அந்த அண்ணா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, டேய் யார் அவன் என் பைக் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாரோ ஒரு மனுஷன் தானே, பேய் இல்லை இல்லையா, பேய் பைக்கையும் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அண்ணா கோயிலை விட்டு இறங்கி திரும்ப ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா பைக் ஒன்று வைக்கிங்க. அப்படி ஓடி கிட்ட அந்த பைக்கு கிட்ட ரொம்ப கிட்ட போல் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டே யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கத்தும்போது தான் அந்த பைக் ஆஃப் ஆகிருக்குது. ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த அண்ணனை திரும்பி பார்த்துருக்கான். பார்த்தா திரும்பியும் எந்த உருவம் அவர் காலில் இருந்து ஆணி உருவி நாக்கில் நக்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிச்சோ அதே உருவம் தான் பைக்கில் உட்காந்துருக்குதுங்க. இந்த அண்ணனுடைய கண்ணை இந்த கோயிலை விட்டு வெளியே வர வைக்கிறதுக்காக இந்த அண்ணா ஒரு ட்ராமா போட்டு வெளியே வர வச்சு ஒரு வேலை பண்ணியிருக்கு அந்த ஒரு கெட்ட சக்தி. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த அண்ணன் தெரிச்சு, ஐயோ இதுக்கப்புறம் நம்ம செத்தோம், இப்போ திரும்பி பார்த்தா கோயில் தூரத்தில் இருக்கு, நம்மளால் ஓட முடியுமான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப அந்த நொண்டி காலை வச்சுட்டு வேகமாக நடந்து வந்திருக்கிறாருங்க. நடந்து வரும்போது என்ன இருக்குன்னா, ஒரு மரத்துடைய வேர் தட்டி கீழே விழுறாரு. அப்படி கீழே விழுந்து எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி என்ன இருக்குன்னா, இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் மரத்தில் வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே கல் வச்சு அந்த கல்லில் ஒரு பொம்மை மாதிரி பேச்சியம்மன் இசைக்கியம்மன் போடலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி சிலையெல்லாம் வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் கோயிலை விட்டு வெளியே இருக்கிற மரத்தில் வச்சுருப்பாங்க. இது நார்மலாக எல்லா கோயிலையும் இருக்கிறது தான். அந்த மாதிரி அதுவும் கிராமம், அதுவும் பொட்டல்காடு இல்லையா, யாரோ ஒருத்தவங்களுடைய குலதெய்வம் கோயிலாக இருக்கும் போலங்க. அந்த கோயிலுக்கு வெளியே இந்த மாதிரி இருந்திருக்குது. மரத்துக்கு கீழே ஒரு அம்மன் மாதிரி. இவர் அதில் முட்டி தான் எந்திக்கிறாரு. அப்படி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம செத்தண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாருமே காணும். அதுக்கு பதிலாக இந்த பக்கம் யாரோ, தம்பி என்னாச்சு தம்பி கீழே விழுந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி யாரோ வயசானவங்க பேசுகிற மாதிரி சவுண்டுங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு வயசான பாட்டி, என்னாச்சு தம்பி ஏன் இந்த மாதிரி விழுந்து கிடைக்கிறீங்க, என்ன எதுவும் பார்த்து பயந்துட்டீங்கன்னு சொல்லும்போது இப்போ அந்த பாட்டி இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு இவர் இன்னும் பயப்படுறாரு. என்கிட்ட வராதீங்க கடவுளை என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் இன்னும் பயப்படுறாருங்க. பயந்து அந்த பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, தம்பி என்ன பார்த்து பயப்படாத தம்பி, நீ வேற எதையோ பார்த்து பயந்துருக்குன்னு நினைக்கிறேன், உன்னை வா இப்போ என்ன கோயிலில் கொண்டு விடணுமா, என் கூட நான் அவனை பத்திரமா கோயிலில் விடுறேன்னு சொல்லும்போது கூட அந்த நம்பர் வந்துட்டு அந்த பாட்டியை நம்பி போகிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் அந்த பாட்டி விடுற மாதிரி தெரியலங்க. தம்பி என்ன வானா வரமாட்டேங்கிற வான்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஷோல்டரில் இது ட்ரெஸ்ஸு இப்படி இருக்குன்னா இப்படி தொட்ட மாதிரி தாங்க தெரிஞ்சான்.
இந்த அண்ணனை அறியாமலே அந்த அண்ணன் நடக்கிறாங்களாம். அப்படி என்ன யாரோ ஒருத்தங்க அப்படியே காத்துல மிதந்து தூக்கிட்டு போய் கோயிலுக்குள்ள உட்கார வச்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எப்படி எனக்கு நடந்து ஒண்ணுமே புரியல. அப்படி கோயிலுக்குள்ள உட்கார வச்சுட்டு இங்கே ஏறி தம்பி காலைல விடிகிற வரைக்கும் எங்கேயும் கிளம்பாத இங்கே ஏறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படி கோயிலுக்குள்ள போயிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. இந்த அண்ணா வழி தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க, அந்த திண்ணையிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. காலைல ஒரு 4:30 5 மணி இருக்கும் போல. அப்போ யாரோ ஒருத்தங்க வந்து இந்த அண்ணா எழுப்பியிருக்கிறாங்க. தம்பி யார் தம்பி இங்கே இந்த மாதிரி வந்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எழுப்பியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு பூசாரிங்க. அவர் வந்து இந்த அண்ணாவை இப்படி எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பினதுக்கப்புறம் இந்த அண்ணா நடந்த விஷயங்கள் பேய் பிசாசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வர வழியில் பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு, ஆப்போசிட்டில் வர ஒரு ஆக்சிடென்ட், அவங்களுக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சொன்னேன், என் காலில் ஆணி குத்திருச்சு நடக்க முடியல, அதான் அங்கே வந்து உட்காந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த பூசாரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்போ அந்த பூசாரி ஆமாம் நைட்டு நானும் கேள்விப்பட்டேன் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, வந்து ஆம்புலன்ஸாக தூக்கிட்டு போயிட்டு தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன ஒரு சொல்லியிருக்காரு. இது ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிட்டா, அப்போ ஆம்புலன்ஸ் சவுண்டு கூட எனக்கு கேட்காமையா தூங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா அவருக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ வர விடிய போது இதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா மனைவி பிள்ளைங்கள்லாம் பயந்துருவாங்க, தேடிட்டு இருப்பாங்க. நம்ம கிளம்பி போகலாம், வண்டியில் போய் பைக்கில் சார்ஜ் போட்டுக்கலாம் இல்லையா, சார்ஜ் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இந்த அண்ணா என்ன பண்ணுறாருன்னா கோயிலை விட்டு போகலாம் ஐயா நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அப்போ அந்த சாமியார் அதாவது பூஜை பண்ணுற பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இரு தம்பி லைட்டாக அந்த இடத்த கழுவி விட்டுருந்தேன், கழுவி விட்டதுக்கப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு பிரசாதம் இருக்குது, சக்கரை பொங்கல் செஞ்சு எட்டு வந்திருக்கிறேன், சாப்பிட்டுட்டு போங்க தம்பி, வெறும் வயிற்றோட போகாதீங்க கோயிலை விட்டு போகும்போது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்மையாக அந்த பூஜை பண்ணுறவர் சொல்லியிருக்கிறாருங்க. சரிங்க இவ்வளோ தூரம் நைட்டு ஃபுல்லாக கோவிலில் அந்த அம்மனா யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு காவல் இருந்திருக்கிறாங்க, ஸோ அதனால் அவங்க தான் நம்மளை காப்பாற்றிருக்காங்க, பூஜையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அண்ணா முடிவெடுத்திருக்காங்க. இப்போ என்னது அதே மாதிரி அந்த சாமி அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீனை விளக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ரீனை விளக்கும் போது தான் இந்த அண்ணா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ராத்திரி போல் ஒரு பாட்டி தானே வந்து இவங்களை இந்த கோவிலுக்கு தூக்கி உட்கார வச்சது, அந்த பாட்டி எந்த மாதிரி கெட்டப்பில் என்ன சாரியில் எப்படி அந்த பொட்டு பூலாம் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி கெட்டப்பில் அந்த அம்மனுக்கு அன்னைக்கு அலங்காரம் பண்ணி அந்த சாமியார் வந்துட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்காருங்க. இதை பார்த்து அந்த இடத்துல கண்கலங்க. அப்போ தாயே என்ன நீங்கள் தான் ராத்திரி வந்து இந்த உருவத்தில் வந்து என்னை காப்பாந்தா தான் நீங்கள், உங்களை மறக்கவே மாட்டேன், என்னை மனுஷருக்கு உங்களுக்கு என்ன நன்றி சொல்கிறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கடவுள்கிட்ட கண்கலங்கி வேண்டிட்டு அந்த சாமியோட பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பைக்கிட்ட வந்து பைக்கில் சார்ஜ் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டை வச்சு பைக் எடுத்துகிட்டு சொல்லிட்டு இந்த அண்ணா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏங்க இதுக்கப்புறம் கால் சரியானதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஓட்ட போனால் போதும், ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கூல் விட்டு அவங்க பையன் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க அப்பா பார்த்தோன்னா ஃபோன் தப்பா கேம் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை அவங்க அப்பாட்ட கேட்பான். அதே மாதிரி தான் அன்றைக்கும் அவங்க அப்பாட்ட அப்பா ஃபோன் தப்பா கேம் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ தான் அவங்களுக்கு சுப்பையா அந்த அண்ணனுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ராத்திரி டேப் எடுத்தோம் இல்லையா, டேப் பெட்டிக்குள்ள தான் இருக்குது, பையனுக்காக தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒய்ஃப்ட்ட சொல்கிறாங்க, பைக்கு பெட்டி தூர அதில் ஒரு டேப் இருக்குது, பையனுக்கு நான் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பொய்யை சொல்கிறாங்க. ஏங்க இப்போ ரூபாய் நேரத்தில் போட்டு டேப்லாம் வாங்கிட்டு வரீங்க, பையன் படிப்பை கெடுக்கிறீங்க, ஆல்ரெடி உங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க சரியா போச்சு, இப்போ அவனுக்கும் டேப் கொடுத்தீங்கன்னா 24 மணி நேரம் அதிலே தாங்க இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் திட்டிக்கிட்டே அந்த டேப் எடுக்க போகிறாங்க. அப்படி எடுக்க போய் பார்த்தா பாக்ஸ்குள்ளே டேபை காணும். இப்போ ஒய்ஃப் ரிட்டன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க, பெட்டிக்குள்ளே ஏதோ டேப் இருக்குது அது இருக்குன்னீங்க, எதுவுமே காணுமாங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், நான் பெட்டிக்குள்ளே தான் வச்சுருந்தேன், பைக்கை சரி பண்ண அவன் எடுத்துகிட்டு போனான், அவன் எதை எடுத்தான், அப்படிலாம் எடுக்க மாட்டாங்களா, எடுத்தால் சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே இருக்கும்போது தான் எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குழம்பிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பையனை சின்ன பையன் வந்து கேட்குறான், அப்பா என்னாச்சு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை அப்பா உனக்காக கேம் விளாடுறதுக்கு டேப் வாங்கிட்டு வந்துருந்தேன், அதை காணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. அப்போ அதுவா நான் எடுத்து சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன்ப்பா விளையாடுறதுக்கு, அதில் சார்ஜ் காலி ஆகிட்டு, ஸோ அது சார்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான். இப்போ உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே விட எப்படா எடுத்த பெட்டிக்குள்ளே இருந்து, நீ ஸ்கூலுக்கு போனேடா எப்படி எடுத்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்கும்போது அந்த பையன் பதிலே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே திரும்ப அவன் ரூமுக்குள்ளே அவங்க அப்பா ஃபோனை வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டானாங்க. இப்போ அவன் உட்காந்து ஃபோன் வச்சு கேம் விளாண்டுட்டு இருக்கான். நீங்கள் எதுவும் எடுத்து கொடுத்தியாடிட்டா பையங்க, நீங்கள் சொல்லி தான் டேப் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நானே திட்டிக்கிட்டு இருக்கேன், நான் டேப் எடுத்து அவன்கிட்ட கொடுக்க போகிறேன், அவன் தான் ஏதோ சொல்கிறான் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ எப்படி டேப் உள்ளே போயிருக்கும், ஏன் ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவர் அதை கேஷுவலாக விட்டுருதாருங்க. அதை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்கலைங்க அந்த அண்ணா. அப்புறம் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி ராத்திரி என்ன ஆகுது, அந்த பையன் உட்காந்து டேப்ல நோண்டிக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டே இருந்திருக்கான், தூங்குற மாதிரி தெரியல. இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, டேய் அது தூங்குடா டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவனும் டேப் வச்சு சார்ஜ் போட்டு திரும்ப வந்து படுத்து தூங்கியிருக்கானாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிருக்குது, நைட்டு ஒரு 11 மணி 12 மணி இருக்கும் போல். அப்போ என்ன ஆகுது, திரும்ப அவங்க அப்பா லைட்டாக தூக்கம் முழிப்பு தட்டிருக்கு, எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ரூமுக்குள்ளேருந்து ஏதோ சவுண்டு, இந்த சப்வே சர்ஃபர்ஸோ ஏதோ டம்பிள் ரன் ஏதோ விளாண்ட ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி ஏதோ கேம் ஆடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க.
டக்குன்னு ரூம் கதவை திறந்து இவங்க அப்பா பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த பையன் ரூமுக்குள்ள உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ள. அவங்க அப்பா பிடிச்சி திட்டிடே, இங்கே பாரு உனக்கு லிமிட்டாக விளையாடுறது தான் வாங்கி கொடுத்து, இப்போ நாங்கள் தூங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் எடுத்து விளையாடுற இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேபை தூக்கி ஒழித்து வச்சுருவோம், இல்லாட்டி வித்துருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா மிரட்டியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பையன் என்ன பண்ணுறான், சரிப்பா இதுக்கப்புறம் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டேபை திரும்ப அங்கேயே வச்சுட்டு அவங்க அப்பா கூட தூங்கியிருந்தாங்க. அன்னைக்கு நாள் அதோட முடிஞ்சு போகுதுங்க. இப்போ மறுநாள் ஆகுது. அதே மாதிரி அந்த பையன் 24 மணி நேரங்க, 2 நாள் 3 நாள் போதுங்க, 24 மணி நேரம் டேபும் கையுமா இருந்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வீட்டில் பயங்கரமான சண்டை வருதுங்க. பாருங்க, நல்லா இருந்த பையனை இந்த மாதிரி ஒரு ஃபோனு டேப் வாங்கி கொடுத்து கெடுத்துட்டீங்க, அவன் படிக்காட்டி அவன் மார்க் வராட்டி நீங்கள் தாங்க முழு காரணம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 24 மணி நேரம் அதை தான் நோண்டிட்டு இருக்கான், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவனை திட்டினாலும் நீங்கள் ஏசுறீங்க, அவனை அடித்தாலும் நீங்கள் திட்டுறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லிட்டு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நான் சொல்லி புரிகிற மாதிரி புரிய வைக்கிறேன், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் நீ டேப் யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. சொன்னபடி அந்த பையன்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. அந்த பையன் அவங்க அப்பா சொல்கிறதுக்குலாம் தலையை சும்மா இப்படி தலையாட்டிக்கிட்டு சரி சரின்னு இருக்கான் போல். இப்போ அன்னையிலேருந்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த அண்ணனுக்கும் கொஞ்சம் கால் சரியாகிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைம் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையன் திரும்ப உட்காந்து கேம் விளாடுறான் போல். ஏன்னா ஏதோ ஒரு சத்தம் அந்த ரூமுக்குள்ள இருந்து கேட்குற மாதிரி ஒய்ஃப் கேட்டிருக்கு. ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் சுப்பையா அந்த அண்ணன் கேட்கல, அவங்க ஒய்ஃப்க்கு கேட்டிருக்குதுங்க. ஸோ எந்திரிச்சு என்னடா இவன் சொன்னா திருந்த மாட்டான் போலியே, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் அடி வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை எழுப்பல, தூங்குட்டுன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரூமுக்கு உள்ளே போய் பார்த்துருக்காங்க. பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்து மறந்துட்டாங்க. அப்படி என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, அவங்க பையன் கேம் விளாண்டுட்டு இருக்கான் சரி, ஆனால் அவங்க பையனுக்கு நேரம் முன்னாடி ஜன்னல் வெளிச்சத்தில் தெரியுது ஏதோ கருப்பு கலரில், அதே அவங்க பையனை மாதிரியே அச்சசல்ல ஒரு குட்டியாக ஒரு இன்னொரு பையன் உட்காந்து அவங்க பையன் முன்னாடி ஒரு மாதிரி அலை மாதிரி தாங்க இருந்திருக்கேன் கருப்பு கலரில். அவனும் உங்கள் பையனை உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நான் ஒரு விளாடுறேன், நீ ஒரு விளாடு, நான் அவுட் ஆகிட்டேன், நீ சரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த பையன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இருந்தாலும் இவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு கத்தாமல் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பையன் இருக்கால, இவங்களுடைய பையன், அவன் ஆடி முடிச்சுட்டு அந்த டேபை அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க அந்த உருவத்துக்கிட்ட கொடுத்துருக்கான். அந்த உருவம் விளையாண்டுட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் திண்டாடி போய் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் சடனான அதே கேம் சவுண்டு கேட்டு அவங்க ஹஸ்பண்டை முழிச்சிருப்பாங்க போல். முழிச்சிட்டு ஒய்ஃப் பின்னாடி வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லும்போது ஒய்ஃப் ஒரு செகண்ட் ஹஸ்பண்டை பார்த்து பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்து பயந்ததும் பயங்கரமாக அலறி கத்த ஆரம்பிச்சிருந்தாங்களாங்க ஒய்ஃபு. எங்கே அப்படிங்கிற மாதிரி கத்துனதும், என்னவாச்சு, ஏன் அப்படி கத்துறேன்னு சொல்லும்போது, அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃபு கையை காமிச்சா அவங்க பையன் உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த இன்னொரு உருவம் இருந்ததுலாம் ஹஸ்பண்டுக்கு தெரியல. என்னமாச்சு, ஏன் இந்த மாதிரி கத்துறீங்க, அங்கே பாருங்க, அவன்ட்டு சொன்ன கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவன் சொன்னால் திருந்த மாட்டாலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, குடிடா அப்படிங்கிற மாதிரி டேப்பை பிடிங்கி பீரோவில் வச்சு போட்டுட்டு சாவியை பீரோலுக்கு மேலே, அவனுக்கு எட்டாத மாதிரி பீரோலுக்கு மேலே தூக்கி போட்டு இங்கே வந்து ஒழுங்காக படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ரூம் கதவையும் பூட்டிட்டு அவனை அவங்க கூட படுக்க போட்டாங்க. இப்போ நடுவில் பையன் படுத்திருக்கான், ஒய்ஃப் இந்த பக்கம், ஹஸ்பண்ட் இந்த பக்கம். இப்போ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, எங்கே அவனை அந்த பக்கம் வச்சுக்குவாங்க, உங்களுக்கு இந்த பக்கம், நீங்கள் ஏன் பக்கம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் ஒரு மாதிரி தயங்கி போய் ஹஸ்பண்டை கேட்குறாங்க. ஹஸ்பண்டும் ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு அந்த பாசத்தில் கூப்பிடுவாங்க இல்லையா, நீங்கள் என் கூட வந்து படுங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த மாதிரி தான் கூப்பிடுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த பையனடே இந்த பக்கம் வந்து படுறா அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த பையனை அந்த பக்கம் படுக்க சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபும் இந்த பக்கம் ஒன்றா படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, ஃபேன் ஓடிட்டு இருக்குதுங்க. ஒய்ஃபுக்கு வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு மாதிரி மூச்சு தண்ணி, ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட், ஏமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தூங்குமா, எதுனா நம்ம நாளைக்கு பேசிக்கலாமா, நான் இதுக்கப்புறம் உனக்கு என்ன அந்த டேபை வைக்கணுமா, வித்துடுறேன், ரைட்டு விடு, இதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டான், நம்ம பிள்ளையோட லைஃப் இந்த மாதிரி பாதிக்குதுன்னா நான் டேபை வித்துடுறேமா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒய்ஃபு பதறிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் சொன்னேன் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில, நம்ம பையன் கூட வேறு யாரோ இருக்காங்க, பையன் கூட வேறு யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. நீ நிம்மதியாக தூங்கு, நீ ஏதோ பார்த்து பயந்துருக்க, காலைல பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஒய்ஃபும் தூங்கியிருக்காங்க, ஹஸ்பண்டும் தூங்கியிருக்காங்க. காலையில் ஒரு 3:30 மணி 4 மணி இருக்கும் போலங்க. ஹஸ்பண்டு எப்பவும் போல் 4:30 மணிக்கெலாம், அதாவது நைட்டு தூங்கினா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க போல், 4:30 மணிக்கெலாம். அதேமாதிரி எழுந்திரிச்சு பார்த்தா பையனை காணும். எங்கடா காணும் சொல்லிட்டு சுற்றி மூற்றி பார்த்தா ரூம் கதவு திறந்துருக்குது. உள்ளே பார்த்தா அந்த பையன் திரும்ப டேபிள் உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்து இந்த அண்ணா வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒய்ஃபை எழுப்பிட்டே, இங்கே பாரு, நீ எதுவும் திறந்து கொடுத்தியா, கதவு திறந்துருக்குது, பீரோவில் போட்டு சாவியை மேலே வச்சுருந்தேன், எப்படி அவன் கை கெட்டுச்சு, அவன் எடுக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, எப்படி உட்காந்து திறந்து கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் ஒய்ஃப் சொல்கிறேன், நான் சொன்னேன் நீங்கள் நம்பலல்ல,
ராத்திரி அவன் முன்னாடி அவனை மாதிரி இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தங்க பேயின்னு எனக்கு என்னன்னு தெரிலங்க, பயமாக இருக்குது, யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க, எனக்கு பயமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃபு ரொம்ப பதறி போகிறாங்களாங்க. அப்படி பதறினதுக்கப்புறம் சரி ஒன்றும் பயப்படாத, நான் அன்றைக்கி இது ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடலாம். ஸோ எனக்குமே 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. நானே கோவிலுக்கு போய் நினச்சிட்டு இருந்தேன், கோயிலுக்கு போய் தண்ணி இருந்துச்சு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிட்டு அவன்கிட்ட இருந்து டேபை பிடிங்கி வச்சுட்டு அவனை குளிப்பாட்டி கோயிலுக்கு கிளம்பி, இன்றைக்கி ஒன்றும் ஸ்கூலுக்குலாம் அவன் போத்தவில்ல, நம்ம கோயிலுக்கு கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுறாங்க அவங்க அப்பா. இப்போ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா அவங்க ஒய்ஃப் போய்ட்டு டேபை கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேபை பிடுங்க போயிருக்காங்க. அவன் தரமாட்டேன்னு இருக்கான், விடுமா விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இவங்க குர்றான்னு சொல்லிட்டு பிடுங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். விடுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நெஞ்சு தான் அந்த சின்ன பையன் இப்படி தள்ளியிருக்கான் போலங்க. அவங்க அம்மா அப்படி ரொம்ப தூரம் தள்ளி வந்து சவுத்தில் அடித்து விழுந்திருக்காங்க. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான பயம். என்ன எப்படி ஒரு சின்ன பையன் அடித்து இவ்வளோ தூரம் ஒய்ஃப் வந்து விடுவாங்க, இன்னொரு பக்கம் ஏன் பொண்டாட்டி தள்ளி விடுவிட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பிள்ளைன்னு கூட பார்க்காம அவங்க அப்பா அவனை அடிக்க போயிருக்காங்களாங்க. அப்படி அவங்க அப்பா அவனை அடிக்க போய் சவுத்தில் கிட்ட அடிக்க தான் போயிருப்பாங்க போல். ஆனால் அவனை தொட முடியல, அவனை ஏதோ தொட முடியாமல் தடுக்குதுங்க. இவர் கையை ஏதோ பிடிச்ச மாதிரி தெரியுது, ஆனால் அவருக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒன்று அவங்க கையை பிடிச்ச மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க. இவர் அப்புறம் தொட முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் கையை பொறுமையாக எடுத்து பார்த்துருக்குறாருங்க. ஏதோ கை பிடிச்ச தடம் அப்படி பதிஞ்சிருக்குது. இது முடிவு பண்ணிட்டாரு, ஓகே நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உண்மையிலே ஒய்ஃப் சொன்ன மாதிரி ஆத்மா புகுந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நம்ம கோயிலுக்கு போய் வேஸ்ட்டு நம்ம சாமியாரை கூப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய சொந்த தம்பிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்திருக்கு, உடனே உனக்கு தெரிஞ்ச ஏதாவது சாமியாரை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் அவங்களுடைய தம்பியும் வந்துட்டு என்னென்னா ஒரு நல்ல பேயோட்டு தெரிஞ்ச ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த சாமியார் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இவங்க எல்லாரும் பயங்கரமாக ஆடி போயிட்டாங்க. என்னென்னா, தம்பி ஒரு ஆத்மா ஒரு பேய் தான் ஈஸியாக அடக்கிடலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மாவோ ஒரு பேயே இல்லை தம்பி, ஒரு குடும்பத்துடைய மொத்த ஆத்மாவும் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஒரு சில வேலைகள்னால தான் வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது கண்ணில். பட் எது என்னவோ இருந்துட்டு போகுது. இப்போதைக்கு என்னாலையும் சரி, எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சாமியார்னாலும் சரி, எந்த ஒரு கடவுள்னாலையும் உங்கள் வீட்டில் இருக்க இந்த ஆத்மாவை விரட்ட முடியாது. அப்போ என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த சாமி சொல்கிறாங்க, பொறுங்க எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும், இன்னையிலேருந்து ஒரு 7 நாள் போகட்டும், 7ஆவது நாள் சிவராத்திரி வருது, சிவராத்திரி அன்னைக்கு எல்லா கெட்ட சக்தி எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தால் அதோட சக்தி ஃபுல்லாக ட்ராப் ஆகும், கம்மியாகும். அன்னைக்கு நம்ம பூஜை ஆரம்பித்தோம் அப்படின்னா நானே உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வரேன், அன்னைக்கு ஆரம்பிப்போம், உங்கள் வீட்டில் இருக்க எல்லா சக்தியும் நான் விரட்டி தரேன் தம்பி, என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க ஐயா அது வரைக்கும் எங்கள் பிள்ளைக்கு இப்போ உயிருக்கு பாதுகாப்பு, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சாமியார் என்ன சொல்கிறாருங்க பாருங்கள், அவன் உங்கள் பிள்ளை தான், நீங்கள் அந்த பையனை கண்டிக்காத வரைக்கும், அடிக்காத வரைக்கும், துன்புறுத்தாத வரைக்கும், அவன் கேட்குறதா நீங்கள் கொடுக்குற வரைக்கும் அவன் உங்கள் பிள்ளை தான். அவன் அந்த மாதிரி நார்மலாக வேறு ஒரு ஆத்மா மாதிரி ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டான். ஸோ இந்த ஒரு 7 நாளைக்கும் அவன் கேட்குறதெல்லாம் கொடுங்க, கேட்குறதெல்லாம் சாப்பிட கொடுங்க, விளையாடுறான் விளையாண்டு போகிறான், ஒரு 7 நாள் தான் விளையாடுவான், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க மொத்த தொல்லையும் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உங்கள் பையனுக்கு நீங்கள் மனசார அவன் கேட்டதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சாமியார் கிளம்பி போயிருக்காருங்க. அந்த 7 நாளும் சாப்பிட்றான் கேம் ஆடுறான், சாப்பிட்றான் கேம் ஆடுறான், தவிர்த்து அவன் எதுவுமே பண்ணலை. ஸ்கூலுக்கும் 7 நாள் தொடர்ந்து லீவ் போட்டாங்களாங்க. வேறு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பேய் விஷயங்கள்லாம் சொல்ல, ஏன்னா சொன்னால் மேபி நம்ம பையனுடைய ஃபியூச்சருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அந்த மாதிரி சொல்லாமல் உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு கட்சி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அந்த 7 நாள் முடியுதுங்க. 7 நாள் கழிச்சு அந்த சாமியாரே வீட்டுக்கு வராரு. வந்தால் பையன் எங்கன்னு கேட்குறாங்க. அவன் என்ன எப்போ தான் ரூமுக்குள்ளே உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அந்த பையன் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சிசியர்கள் 2-3 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த சாமியாருங்க. அவன்கிட்ட போய் அந்த டேபை போடிட்டு பையனை ஹாலுக்கு கூட்டிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் கேட்ட பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, முன்னாடி அக்னி வைக்கிறதுக்காக செங்கல் வச்சு கட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க, நான் அது வரைக்கும் இவனை கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சிசியர்களை வச்சு அந்த பையனை இன்னொரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க. அவன் வர மாதிரி தெரியல, டேபையும் பிடுங்க முடியல அப்படிங்கிற சாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாரையும் அந்த ரூமை விட்டு கதவை சாத்திட்டு அந்த சாமியார் மட்டும் அந்த ரூமுக்குள்ளே இருந்து ஏதோ அந்த பையன்கிட்ட பேசியிருக்காங்க போல். பட் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத அந்த சாமியாருக்கும் அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க வீட்டில் வெளியே வந்து கூட சொல்லலையாங்க. அப்புறம் கதவு திறந்துட்டு சரி நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் அந்த ஆத்மா கேட்குற மாதிரி தெரியல, இப்போ நம்ம வேலையை காட்ட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அக்னிலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சிசியர்கள்லாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு கட்டினா அவன் தெரிஞ்சு இப்போ டேபை பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சிசியன்ட்டு சொல்கிறாங்க. அதான் வரமாட்டேங்குது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிசியர் சொன்னாலும் இப்போ பிடுங்க வரும்னு சொல்லிட்டு இவர் ஒரு சில மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இப்போ அந்த மந்திரங்கள் சத்தம் கேட்ட என்ன ஆகுதுன்னா அந்த டேபை அந்த பையனை தூக்கி கீழே டமால்னு போட்டு காதை இப்படி ரெண்டுத்தையும் பொத்தி நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருந்திருக்கான் போலங்க. அவர் நிறுத்தாமல் இன்னும் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சிசியர்கள் அந்த டேபை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கானுங்க. அந்த நெருப்பில் போடு அப்படிங்கிற மாதிரி சைக்கிளை காமிச்சிருக்காங்க. என்னையா சொல்கிறீங்க, போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்காரமாக போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நெருப்பில் போட்டது என்ன ஆயிருக்குன்னா அந்த மந்திரத்தை இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேகமாக சொல்லிக்கிட்டே இருந்திருக்காருங்க. அது என்ன மந்திரம் என்ன லாங்குவேஜ்னே அந்த வீட்டில் இருந்த சுப்பையா அந்த அண்ணனுக்குலாம் புரியலையாங்க. ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ அந்த பையன் சின்ன பையன் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஏதோ ஒரு பொண்ணு அலறல் சத்தங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திரமாக இருந்திருக்கு. வீடே ஒரு மாதிரி மயான மரண ஓலம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ அந்த சாமியார் என்னென்ன நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்காக அந்த மூளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. அந்த பையன் உடம்பு விட்டு வெளியேவான் இருக்காங்க. அந்த ஆத்மா நான் முடியாது அப்படிங்கிற சவுண்டு வீட்டு ஃபுல்லாக கேட்குது. ஆனால் எங்கேருந்து பேசுது என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் சாமியார் கண்ணுக்கு அந்த ஆத்மா தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத அன்னைக்கு அந்த சாமியார் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கே தான் நிற்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாரு உன் பிள்ளைக்கு ஆசையாக வச்சுருந்த அந்த டேபை தூக்கி எரிச்ச என்னால் கொஞ்ச நேரம் ஆகாத பார்த்துக்கோ, உன் பிள்ளையோட ஆத்மா ஆல்ரெடி செத்து போய் எரிஞ்சிருச்சு. உன் பிள்ளையோட பணம் இப்போ உன் பிள்ளையோட ஆத்மாவை அக்னிக்கு இரையாக்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோ உன் பிள்ளையால் எதுவுமே பண்ண முடியாது, உன் பிள்ளையை நீ பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மாவை இந்த சாமியார் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு மனசு இறங்கி அந்த ஆத்மா என்ன சொல்ல வருதுன்னா, என்ன இவ்வளோ தூரம் என்ன என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம், நானா வேணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கேன், என் குழந்தை ஆசையாக விளையாண்டுட்டு இருந்தா அந்த பொருளை நீ எரிச்சல்ல ஒன்றையும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா கத்தி சொல்லியிருக்கும் போலங்க. இப்போ இந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னு, ஏம்மா ஒரு விஷயத்தை யோசிச்சுப்பாரு, இந்த பேய் பிசாசு அப்படிங்கிறலாம் தாண்டி ஒரு தாயாக யோசிச்சுப்பாரு. என்னன்னா உன் பிள்ளை பத்திரமா ஆசையாக வச்சுருந்தா அந்த ஒரு டேபை எரிச்சதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, இவங்க பெத்த பிள்ளை உடம்புக்குள்ளே உட்காந்துட்டு அந்த பிள்ளையை நீ போட்டு அவங்க குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்க, இவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் எவ்வளோ கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த சொன்னாலும் என்ன சொன்னாலும் அந்த ஆத்மா கேட்குற மாதிரி தெரியல. வேறு வழி இல்லாமல் அந்த பையனை தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி யாருன்னா அந்த சிசின்ட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பையனை தூக்க போயிருக்காங்க. தூக்காத அப்படிங்கிற மாதிரி ஆத்மா பயங்கரமாக கத்தியிருக்காங்க. இருந்தாலும் தூக்கிட்டு இங்கே பாரு இப்போ நீ இப்போ வெளியே வரல, இந்த உடம்பு விட்டு நீ போகலை அப்படின்னா இந்த பையன் உடம்புக்குள்ள இருக்க உன் பிள்ளையோட ஆத்மாவை சேர்த்து அக்னியில் வச்சு எரிச்சிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டினதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த ஆத்மா அந்த பையன் அதாவது சின்ன பையன் உடம்புலேருந்து வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருமா உனக்கு நடந்தது ஒரு விபத்து, அது மட்டும் இல்லாமல் இவன் பண்ணது சரின்னு நான் சொல்ல வர, சுப்பையாவை பார்த்து சொல்கிறாங்க, இவன் பண்ணது சரி நான் சொல்ல வர, தப்பு தான், திருட்டு பண்ணக்கூடாது தப்பு தான், பட் இருந்தாலும் நீங்கள் இறந்து போயிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் உன் பிள்ளை இறந்து போயிடுச்சு, இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போகணுமே தவிர்த்து இன்னொரு குடும்பத்தை நீங்கள் இந்த மாதிரி போட்டு பண்ணக்கூடாது, இவங்க இங்கே இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்கன்னா இங்கே என்ன தண்டனை கிடைக்குமோ அது கண்டிப்பாக கடவுள் மூலியமா எது மூலியமா அவருக்கு அவர் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் இப்போ நீ ஒரு கொடுத்துருக்க பாரு ஒரு தண்டனை இவங்க குடும்பத்துக்கு, இதுவே இவருக்கு ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும், இதுக்கப்புறம் இவர் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசை கூட பட மாட்டார் அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஐயா எனக்கு எதுவுமே வேண்டாம், அதே மாதிரி டாப்பு கூட நான் புதுசாக கடன் வாங்கி கொடுத்துருந்தேன், அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நான் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் சொல்லியிருக்கிறாருங்க அந்த நபருக்கு. இப்போ இந்த சாமியார் அந்த ஆத்மா பார்த்து இன்னொரு விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இங்கே பாருமா நான் சொன்ன என் வார்த்தைகளை கேட்டு என் வார்த்தைக்கு பயந்து இப்போ அந்த சின்ன பிள்ளை உடம்புலேருந்து உன் பிள்ளையோட ஆத்மா நீ வெளியே கொண்டு வந்துட்டேன், இருந்தாலும் என்னால் உன்னை சும்மா இப்படி அமுச்சு விட முடியல, எனக்கு ஏதாச்சும் உனக்கு பண்ணணும்னு தோணுது. ஸோ அதனால் இப்போ உன்னோட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் அது போக உன் பிள்ளையோட டேபை களவாண்டதுக்காகவும் நஷ்டகீடாட்டி என்னென்ன இந்த பையன் இருக்காங்க அதாவது சுப்பையா இருக்கார் இல்லையா, அவரை வச்சு உனக்கு என்ன வேணுமோ நீ வந்துட்டு ஏற்படுத்திக்க, அதாவது உனக்கு ஏதாச்சும் ஒன்று நிறைவேறாமல் இருக்குது, உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா அப்படின்னா ஸோ அது அவர்கிட்ட நீ கேளு, அவரும் மூலியமாக இந்த உலகத்தில் உனக்கு நிறைவேறாததை அவர் நிறைவேற்றி வைப்பாருமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா கிட்ட அந்த சாமியார் சொல்லியிருக்காருங்க. ஸோ நிறைவேற்றிடலையா அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்கும்போது, ஐயா நான் என்ன வேணாலும் நான் பண்ண ரெடியா அப்படிங்கிற மாதிரி என் பிள்ளைங்க எனக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த தகப்பனும் அந்த சுப்பையா அப்படிங்கிறவரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்ன எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் தான் நிம்மதியாக இருங்க, நாங்களும் எங்கள் குழந்தை நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆத்மா ஒரு மாதிரி இவங்கள தான் கில்ட்டி ஆக்கி விட்டுட்டு அந்த ஆத்மா கிளம்பி போயிருச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா வரவே இல்லையா. இப்போ அந்த சாமியார் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி போய் நின்றுட்டு இருக்காருங்க. நின்றுட்டு வாங்க இடத்த காலி பண்ணி இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, இடத்த காலி பண்ணி வாங்க சொல்லிட்டு அவங்க சிசியர்கள்லாம் கூப்பிட்டு இருக்காரு. இப்போ அந்த சுப்பையாங்கிற ஒரு ஐயா என்னாச்சு ஆத்மா போயிடுச்சுல இதுக்கப்புறம் வராது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார்கிட்ட கேட்கும்போது, இதுக்கப்புறம் ஆத்மா வராது, ஆனால் ஒரு ஆத்மா என்னையே இந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் ஆக்கிட்டு இது வரைக்கும் எந்த ஆத்மாவும் போனதில்லை, எனக்கு ஏதாச்சும் பண்ணணும் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி தான் எந்த ஆத்மாவும் போயிருக்குது. ஆனால் ஒரு ஆத்மா இப்படி நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் பண்ணதுக்கெலாம் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஆத்மாவுக்கு நான் பயங்கரமான கெடுதல் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது குழந்தையவே எரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்கேன். பட் அது என் தொழிலுக்கு நான் பண்ணுற தர்மமாக இருந்தாலும் ஒரு ஆத்மா இந்த மாதிரி சொல்லி நான் கேட்டதே இல்லை, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, இதுக்கப்புறம் அந்த ஆத்மாவில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், அந்த ஆத்மா வராது அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு. அதே சமயத்தில் உங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குங்கிறத பார்த்து அங்கே போய்ட்டு ஒரு நாள் பொங்க வச்சு வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே சரியாயிரும். இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு பிரச்சனையோட என்ன தேடி வந்துடாதீங்க, ஏன் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்லிட்டு போயிட்டாருங்க. இது சாமியார் ஏன் இப்படி சொன்னாருன்னு புரியல, அந்த ஆத்மா ஏன் சொல்லிச்சுங்க அப்படிங்கிறது இந்த அண்ணனுக்கு புரியலையா. அது மட்டும் இல்லாமல் இந்த
அண்ணா என்கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு, நான் பண்ண இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் ஏற்கல தம்பி. ஏன்னா ஒரு இறந்ததுக்கப்புறம் கூட ஒரு ஆத்மா இந்த மாதிரி என்கிட்ட ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை சொல்லி இதை பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட நான் பாட்டு பண்ணியிருப்பேன். இல்லை சமாதியை கட்டுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். பட் அந்த சம்பவம் 3 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் என் மைண்டுக்குள்ள அதான் ஓடிட்டு இருக்குது. என்ன பண்ணுற, நிம்மதியாக வாழவே முடியல. வாழ்க்கையே அந்த சம்பவத்தோட முடிஞ்ச மாதிரி இருக்குது தம்பி. ஸோ ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாக இருந்துட்டு இருக்குது. ஸோ உங்கள் வீடியோவில் நான் எதுக்கு என்னுடைய ஸ்டோரியை நான் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு மன நிம்மதி வேணும். நீங்கள் எப்போவுமே உங்கள் ஸ்டோரி சொல்லி முடிக்கும்போது அந்த ஸ்டோரினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் விடை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி உங்கள் ஆடியன்ஸ் கிட்டே கேட்குறீங்க. அதில் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த கோவிலுக்கு போங்க அங்கே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சம்பவத்தையும் சொல்லுங்கள். நான் பண்ண தப்பு தான் ஒத்துக்கிறேன். இதுக்கு எனக்கு ஒரு மன நிம்மதி வேணும். அதுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நான்லாம் குடும்பத்தோடு போய் குலதெய்வங்களுக்குலாம் பொங்க வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எதுவுமே எனக்கு மன நிம்மதி ஆகலை. அதுக்கு உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்கள். அவங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஸ்டோரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அமானுஷமான கோஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் நீங்கள் அதை நான் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சு, அவங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகலாம், இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா தயவுசெய்து கீழே கமெண்டில் போடுங்க. அந்த அண்ணன் அந்த ஸ்டோரியை பார்ப்பாங்க, கமெண்ட் பாக்ஸை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது உதவும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இதை விட பயங்கரமான அமானுஷமான ஸ்டோரிஸ் எந்த ஸ்க்ரீனில் வந்திருக்கும் பார்க்கலாம், பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் இன்னும் ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு எக்கச்சக்கமான கோஸ்ட் ஸ்டோரி போடுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் ஆயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான அமானுஷமான ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச். எஸ், பை.